அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ராஜாவின் சிறிய தகப்பன் மகன் ஹுஜைலிபுனு லுஹைம் என்பவன், சாலிஹே, நீர் எங்களுக்கு நல்ல உபதேசம் சொல்லுகிறீர், ஆனால் உங்கள் நல்லுபதேசத்தை நாங்கள் விரும்பவில்லை என்றான். அப்போது சாலிஹ் நபி, ஏ மனிதனே, இன்றைக்கு இந்த நேரத்திலே நீயும் உன்னுடைய குடும்பத்தாரும் இறந்து போவீர்கள். நாளைய தினம் உன்னுடைய தாயும் தகப்பனாரும் இறப்பார்கள். ஆகவே சீக்கிரம் நம்பிக்கை கொள்ளுங்கள். நீங்கள் நம்பிக்கை கொண்டால் அல்லாஹ் உங்களை ஆயுளுடன் வைப்பான். உனக்கு குறிக்கப்பட்ட விதி வருமளவும் நீயும் உண்மையானவனாக இருப்பாயாக என்று சொன்னார். அப்போது அந்த மனிதன் கண்டு கொள்ளாமல் திரும்பி போய்விட்டான். கூட்டத்தார்கள் எல்லோரும் சாலிஹ் நபி உண்மை சொன்னாரா என்று அந்த தருணத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரம் வந்தபோது ஹுஜைலிபுனு என்பவனும் அவன் மனைவியும் பிள்ளைகளும் இறந்தார்கள். மறுநாள் அவன் தாயும் தகப்பனும் இறந்தார்கள். அந்த செய்தியை தமூதுடைய கூட்டத்தார் கேட்டு மிகவும் அதிசயித்தார்கள். ஜுந்தஹு ராஜா அவன் சிறிய தகப்பன் மகன் இறந்தான் என்று அறிந்து பதறி அழுதான். அப்போது சாலிஹ் நபி, நான் இந்த உடலை என்னுடைய துவாவைக் கொண்டு அல்லாஹு தஆலாவின் அருளால் ஆயுளுடன் வைத்தால் நீங்கள் நம்பிக்கை கொள்வீர்களா என்றார். அவர்கள் சரி, நம்பிக்கை கொள்கிறோம் என்றார்கள். பிறகு சாலிஹ் நபி ஜுஹைலிபுருடைய வீட்டில் வந்து அந்த மனிதனுடைய பெயரைச் சொல்லி, ஜுஹைலை, எழுந்திரு என்று கூப்பிட்டார். லப்பைக்கு யா நபியுல்லாஹ் என்று சொல்லி எழுந்து நின்று, ஆஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன சாலிஹன் ரசூலில்லா என்று கலிமாவும் சொன்னார். கூட்டத்தார் அதை பார்த்து, சாலிஹே, இது உன்னுடைய மந்திர சக்தி அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டு எல்லோரும் புத்துசாமிகளிடத்தில் வந்து அந்த செய்தியை சொன்னார்கள். சாமியுடைய வயிற்றிலே இருந்த இப்லீஸ், நீங்கள் சொன்னதெல்லாம் நான் கேட்டேன். நீங்கள் இத்தனை நாள் இருந்தீர்களே, அதுபோல் நல்ல உணவு உண்டு, நல்ல ஆடைகளை உடுத்திக் கொண்டு சந்தோஷமாக இருங்கள். சாலிஹை கண்டீர்கள், ஆனால் ஹூது நபியும் ஷீது நபியும் உமக்கு முன் உண்டான நபிமார்களும் அவர்களுடைய கூட்டத்தினர்களுக்கும் படைப்புகளை காண்பித்தார்களே, அதுபோல் நீயும் ஒரு படைப்பை கொண்டு வாரும் என்று சொல்லுங்கள் என்றான். பிறகு கூட்டத்தினர் சந்தோஷமாக வெளியே வந்து இப்லீஸ் சாமியின் வயிற்றில் இருந்து சொன்ன செய்தியை கேட்டு அதை சாலிஹ் நபியிடத்தில் வந்து சொன்னார்கள்.